பன்னிரு திருமுறை வரலாறும் ஒரு நூலாக முன்னுரையில் பார்ப்போம். இரண்டாவதாக 36 தத்துவங்களை பற்றி அவற்றுடைய கொள்கைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். மூன்றாவதாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலை நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ நான்காவது திருவருட்பயன். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் எல்லா நூல்களுமே முப்பொருளை பற்றி நமக்கு அறிவுறுத்துவதற்காக எழுந்ததுதான். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையில் நமக்கு முப்பொருளுடைய உண்மையை எடுத்து காட்டுகிறது. நாம் ஏற்கனவே படித்தோம், திருவுந்தியாரிலிருந்து சங்கற்ப நிராகரணம் வரைக்கும் எல்லா நூல்களுமே முப்பொருளினுடைய பெருமையை எடுத்து காட்டுகின்ற நூல்கள் தான். அவற்றில் ஒவ்வொரு நூலுமே அந்தந்த மாணவருடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நூல்களின் வழியாக புரிந்து கொள்வதற்காக நம்ம ஆசிரியர் கருணையோடு கொடுத்திருப்பது. அதில் 14 சாஸ்திரங்கள், திருவுந்தியார், திருக்கடிப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தி, இருபது, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்துவது, போற்றி பகரை, உண்மை விளக்கம், சங்கற்ப நிராகரணம். இதுல பாடத்திட்டத்தில் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய நூல்கள் ஒரு 4: உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவஞான சிவஞான போதம். இந்த தொகுப்புல படிக்கும் போது சிவஞான போதம். அப்புறம் பண்டார சாஸ்திரம் படிப்போம். வேற எந்த நூல் இதில் படிக்க போறது இல்லை. மற்ற நூல்களை அவங்க தனி முயற்சியில ஆசிரியரை வச்சு படிச்சுக்கணும் இல்லை. ஏன்னா எப்பயுமே சிவஞான போதம் அல்ல சிவஞான சித்தியார் அப்படிம்பாங்க. மற்ற நூல்களை பற்றி ஒரு மேற்கோளாக ஒரு பாடம் சொல்லப்படும். எனவே அந்த வகையில் திருவருட்பயன், சிவப்பிரகாசம் போன்ற 8 நூல், சைவ சித்தாந்த அட்டகம், சித்தாந்த அட்டகம் அப்படின்னா 8 நூல்களை ஒரே ஒருத்தர் செய்தார், எம்பிரான் உமாபதி சிவம். உமாபதி சிவம் செய்த நூல்களில் மிக ஆழமானதாகவும் மிக சிறியதாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை உடையது திருவருட்பயன். சிவப்பிரகாசம் சிவஞான போதத்துடைய உடைநூல், வழிநூல் சிவஞான சித்தியாருங்க. உடைநூல் சிவப்பிரகாசம். அது அந்த 2 நூலையும் மூலமாக வச்சு தான் நான் சிவப்பிரகாசத்தை செஞ்சிருக்கிறேன். அவர் அந்த நூலை சொல்லுவார், நம்ம படிப்போம். திருவருட்பயன் என்கின்ற நூலை எப்படி ஆசிரியர் அமைத்துக் கொண்டார் எம்பிரான் உமாபதி சிவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவார திருமுறை திரட்டுன்ட்டு 99 பதிகங்களை திரட்டினார். 99 பதிகம். அந்த 99 பதிகங்களை திரட்டி அந்த பதிகங்களுக்குரிய சாரமாக இந்த திருவருட்பயனை செய்திருக்கிறார் என்று எம்பிரான் உமாபதி சிவம் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டார். உமாபதி சிவம் செய்திருக்கக்கூடிய இந்த திருவருட்பயன் திருக்குறள் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. திருக்குறள் குறள் வெண்பா என்று சொல்லக்கூடிய 1.25 அடி. இந்த திருக்குறளை போன்றவே அமைப்பை உடையது இந்த நூலும். திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களை வலியுறுத்துச்சு. அதில் வீடு வேற்றை பற்றி நேரடியாக தனியாக செய்யலை, எல்லாம் மறைமுகமாக இருக்கும். வீடு வேற்றை பற்றி, முக்தி அடைவதை பற்றிலாம் காரணத்தை சொல்லியிருப்பாங்க தவிர முக்தி எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டார். முக்தி அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கலாம் சொல்லியிருக்க மாட்டார். முக்தி அடைவது எப்படின்னு திருக்குறளை சொல்லியிருப்பார். காரணத்தை, காரியமாகி முக்தி எப்படி இருக்குங்கிற அனுபவத்தை சொல்லியிருக்க மாட்டார். அப்போ அவர் விட்டு போன குறையை நீக்கி தந்தவர் எம்பிரான் உமாபதி சிவம். அதே அமைப்புல 100 குறள்கள், 10 அதிகாரங்கள், 100 குறள்கள் அமைந்திருப்பது. காப்பு செயலோட 101 குறள்கள் அமைந்திருப்பது இந்த திருவருட்பயன். படிப்பதற்கு மிக எளிமையாக, மனதில் பதிவதற்கு மிக எளிமையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல். அதே போல ஒவ்வொரு சொல்லும் ஆழமான சிந்தனையை உடையது. பார்க்கறதுக்கு குறள் வடிவுல எளிமையாக பாட்டை படித்தோடனே புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் மிக ஆழ்ந்த சிந்தனையை, எப்படி வள்ளுவ பெருமான் கடலை புகட்டி ஒரு சிறிய புல்நுனியில் வச்சாருன்ட்டு நம்மளுடைய திருக்குறளுடைய பெருமையை சொல்ற மாதிரி உலகத்தினுடைய தத்துவ ஞானத்தை எல்லாம் அப்படி திரட்டி குறள் வெண்பாட வச்சிருக்கிறார். இந்த திருவருட்பயனை பற்றி பெருமையை சொல்லும் பொழுது நம்முடைய சிவஞான முனிவர், மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் சிவப்பிரகாசம் என்பது ஆகமக்கடலை கடக்க உதவுகிற
மரக்கலம். சிவப்பிரகாசம் ஆகமங்கிற கடலை கடக்க உதவுகின்ற மரக்கலம். அந்த மரக்கலத்தை செலுத்துகின்ற மாலுமி மீகாமன் திருவருட்பயன். சிவாகம கடல், அந்த சிவாகம கடலை கடப்பதற்கு உதவுகின்ற கப்பல் மரக்கலம் யார்? சிவபிரகாசம். அந்த சிவபிரகாசத்தை செலுத்துகின்ற மாலுமி, அந்த கப்பலை செலுத்துகிற மாலுமி திருவருட்பயன். அந்த கப்பலை ஓட்டணும்னா யாருக்கு தான் ஓட்ட முடியும்? மாலுமி இருந்தால் தான். அப்ப சிவபிரகாசத்தை அறிந்து கொள்ளணும்னா திருவருட்பயனை நல்லா விளங்கணும். சரிங்களா? அப்போ திருவருட்பயன் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் மிகுந்த அருமையானது ஒரு நூல். எம்பிரான் உமாபதி சிவத்தினுடைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே தெரிந்தவங்களுக்கு, தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளணும். சந்தான சமயாச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய சந்தானக்குறவர் நால்வரில் நான்காவதாக வந்தவர் எம்பிரான் உமாபதி சிவம். அவருடைய வரலாறு வரைக்கும், அதாவது அவருடைய காலம் வரைக்குமே உபதேச பரம்பரை தான். திருக்கைலாயத்திலிருந்து வாங்க. திருக்கைலாயத்தில் ஸ்ரீகண்டருத்திரராகிய பெருமான் நந்திய பெருமானுக்கு ஆகமங்களை உபதேசம் செய்தார். நந்திய பெருமான் தன்னுடைய சீடராகிய மூவருக்கு அருள் செய்தார். அவங்க 4 பேரும் அகச்சந்தான குறவர். அவங்களாம் யாராரு? நந்திய பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர். எல்லாம் எவ்வளோ சொல்லுங்க? நந்திய பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர் 4 பேரும் திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய அகச்சந்தான மரபு. அந்த மரபு அங்கேயே நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார்? ஒரு கருணை. பரஞ்சோதி முனிவர் திருக்கைலாயத்திலிருந்து பொதிகை மலைக்கு அகத்திய முனிவரை காண்பதற்காக வான்வழியாக புஷ்ப விமானத்தில் செல்கிறார். அப்பொழுது திருவெண்ணைநல்லூர்ல அந்த விமானம் தடையாகிறது. சிந்தித்து பார்த்தபோது பரஞ்சோதி முனிவருக்கு எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனார் திருவெண்ணைநல்லூர் தெருவில் ஏறுருட்டி விளையாடி கொண்டிருக்க அவருடைய மெய்ஞானத்தை, சிவஞானத்தினுடைய வீச்சை கண்ட பரஞ்சோதி முனிவர் சிவாகம பொருள்களை எல்லாம் உபதேசம் செய்து அந்த உபதேசத்தினுடைய பயனாக அவருக்கு தீட்சா நாமமாக தன்னுடைய குருநாதராகிய சத்தியஞான தரிசனியுடைய திருநாமத்தை தமிழ்படுத்தி மெய்கண்டார் என்று பெயர் வைத்தார். அந்த பரம்பரை அகச்சந்தானம். எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனாரில் தொடங்கக்கூடிய சந்தானத்துக்கு பேரு புறச்சந்தானம். அவருடைய மாணாக்கராக அமைந்தவர் எம்பிரான் அருளந்தி சிவம். அவருடைய மாணாக்கராக அமைந்தவர் மறைஞான சம்பந்தர். அவருடைய மாணாக்கராக அமைந்தவர் எம்பிரான் உமாபதி சிவம். இவங்க 4 பேர், 9 பேர், 8 பேர் வரைக்குமே உபதேச பரம்பரை. அதாவது அவங்க அடுத்தடுத்த சந்ததிக்கு சந்தான குலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? தன் குருநாதர் சொன்ன உபதேசத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நம்மளுடைய எம்பிரான் உமாபதி சிவத்தினுடைய பரம்பரை தாண்டி அடுத்ததாக வந்த பரம்பரை எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா உபதேச பரம்பரை, அபிடேக பரம்பரை. அவரு 2 பேர்த்துக்கு உபதேசம் செய்தார். சித்தர் சிவபிரகாசர், அருள் நமச்சிவாயர். அதுல 2 பேர்த்துல ஒருவர் உடனே இறைவனுடைய திருவடிக்கு போயிட்டார். எம்பிரான் உமாபதி சிவம் உபதேசம் செய்த 2 பேர், அவங்க அபிடேக பரம்பரை. சித்தர் சிவபிரகாசர், அருள் நமச்சிவாயர். இவங்க 2 பேர்ல ஒருத்தர் உடனே திருவடி, அருள் நமச்சிவாயர் உடனே திருவடிக்கு போயிட்டார். சித்தர் சிவபிரகாசர் தான் குரு நமச்சிவாய மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய திருவாவூர்துறை ஆதீனத்தை தோற்றி வைத்த குருமகா சன்னிதானத்தை அவருக்கு உபதேசம் செய்தவர். அங்கிருந்து அபிஷேக பரம்பரை தொடங்குது. இன்னைக்கு 24வது குருமகா சன்னிதானம் எழுந்தருளி நமக்கு ஞான செங்கோல் ஓச்சி வருகிறார்கள். அதனாலதான் இந்த பரம்பரைக்கு திருக்கைலாய பரம்பரை. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை வெயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்குவோ மெய்ஞான குயிலாளர் திருவாவூர்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன். அவனுடைய மரபு சைலாதி மரபு. சைலாதி மரபுனா நந்திய பெருமான் மரபு. சைலாதினா யாருங்க? நந்திய பெருமான். நந்திய பெருமானுடைய மரபில் வந்தவர்கள். இப்படி எம்பிரான் உமாபதி சிவம் மறைஞான சம்பந்த மூர்த்திக்கு சீடராக ஆகிறார். அவரை சீடராக என்று சொல்லி மறைஞான சம்பந்தர் கேட்டுக்கொள்கிறார். எப்படி சீடரானார் வரலாறு உங்களுக்கு தெரியும்.
ஒரு நாள் மறைஞான சம்பந்தர் தில்லை வீதியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எம்பிரான் உமாபதி சிவத்தை பல்லாக்கில் வைத்து அழைத்து கொண்டு போறாங்க. அவர் தீட்சிதர் மரபில் வந்தவர், அதனால பல்லாக்கில் தூக்கிட்டு போறாங்க ஆட்கொள்ளலாம். அப்படி போனதை பார்த்த மறைஞான சம்பந்தர் ஆட்கொள்ள வேண்டிய எம்பிரான் உமாபதி, எத்தனையோ பேர் நடந்து போவாங்க, எத்தனையோ பேர் வண்டியில போவாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அவருடைய பக்குவம், ஆன்மாவினுடைய பரிபக்குவத்தை இறைவன் உணர்ந்து பட்டக்கட்டை பகல் குருடு பட்டக்கட்டையில் போகுது பார் அப்படின்ட்டார். பட்டக்கட்டை பகல் குருடு பட்டக்கட்டையில் போகுது பார் அப்படின்னு சொன்னார். இதை காதல விழுந்தோன்னு உமாபதி சிவத்துக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுச்சு. நம்மை இப்படி சொல்றாங்க, பகல் குருடு பட்டக்கட்டை, பின்னாடி தீவிட்டி பிடிச்சிட்டு போறாங்க, பல்லாக்குல போறாங்க. அதனால என்ன சொன்னாங்க, பகல் குருடு பட்டக்கட்டையில போகுது பார் அப்படின்னாரு. இறங்கி வந்தார். மகேசஞான சம்பந்தட்ட என்னை உங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். அவர் மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நடக்க ஆரம்பிச்சார். குருநாதர் பின்தொடர்ந்தார். அவர் போய் ஒரு இடத்துல கஞ்சி வடிகிற அதாவது தறியினுடைய பாவு வடிகிற கஞ்சி வெளியே வருகிற இடத்துல அதை ஏந்தி குடிக்கிறார். அதை குடிக்கும்போது அதை ஒழுகி முழந்தாள் வழியா வரதை பின்னாடி நின்று இவர் குடித்ததை பார்த்துட்டு அவர் குருநாதர் மாணவனுடைய பக்குவத்தை அறிந்து கொண்டு அவரை சீடனாக ஏற்றுக்கொள்வார். இந்த செய்தி தீட்சிதர்களுக்கு தெரிய, தீட்சித மரபில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி அதுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு மரபில் இருக்கிறவர்கிட்ட போய் எச்சில சாப்பிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சீடன் ஆயிட்டான்னு சொல்லி அவரை தில்லைவாழ் அந்தனர் பிரிவு தீட்சிதர் குழுவிலிருந்து அவரை விலக்கி விடுறாங்க. எந்த பணியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்கிறார், தில்லைக்கு பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் கொற்றவன்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலம், அந்த கொற்றவன்குடியில சென்று தனியாக மடம் அமைத்து ஆனந்தமா கூத்த பெருமானை நிறுவி நாள்தோறும் வழிபாடு செய்து வருகிறார். அங்கிருந்து பெருமான் பல பேருக்கும் அருள் பாலித்து வருகிறார். அந்த சைவ ஸ்தாபனம் செஞ்சு கொண்டு எல்லாருக்கும் அருள் செய்து வருகிறார். அப்படி அருள் செய்தவர்கள் தான் பின்னாடி வந்த சித்தர் சிவபிரகாசர், அருள் நமச்சிவாயர் போன்றவரெல்லாம். அவர் பெற்றான் சாமனுக்கு சத்தியோ நிர்வாண தீக்கை என்கின்ற தீக்கை கொடுத்தார். பெற்றான் சாமன் அப்பயும் முக்தி பெற்றான். இறைவன் ஓலைச்சீட்டு கொடுத்து இவருக்கு முக்தி கொடுக்கணும்னு இறைவன் கூத்த பெருமான் ஓலைச்சீட்டு கொடுக்க, அந்த ஓலைச்சீட்டின் வாயிலாக பெற்றான் சாமனுக்கு முக்தி கொடுத்ததுனால பெற்றான் சாமனுடைய மனைவி உறவினர்கள் மன்னனிடம் முறையிட இவர் என்னுடைய கணவரை கொன்று விட்டார்கள் என்று சொன்ன அரசர் அந்த விசாரித்து கேட்டபோது, இல்லை, நான் இறைவனுடைய ஆணையில் தான் செயல்படுத்தினேன்னு சொல்லும் பொழுது, அப்படி செய்வதானால் எங்கள் முன்னால் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று சொல்ல, அங்க ஆனந்தமா கூத்த பெருமானுக்கு நாள்தோறும் நடக்கின்ற திருமஞ்சன நீர் விழுகின்ற இடத்துல வளர்ந்திருந்த முள்ளிச்செடி என்ற ஒரு செடிக்கு அவருடைய தீக்கை உபதேசத்தை செய்து முக்தி பெற்றது. அந்த முள்ளிச்செடியில் இருந்த உயிரும் இதை கண்கூடாக மன்னன் பார்த்ததுனால அவருடைய பெருமை அறிந்து அவருக்கு பல வகையான சிறப்புகளை எல்லாம் அந்த கொற்றவன்குடியில செய்து கொடுத்தார். தலையாத்திரை போனப்போ நாமெல்லாம் பார்த்தோம். கொற்றவன்குடியில சாமி ஒரு வாய்ப்பு உள்ள சென்று திருவிளக்கு போடுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு நம்மளுக்கு மலர் போட கொடுத்தார். இது கருணை. எனவே அந்த வகையில கொற்றவன்குடி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் இருந்து இவர் சைவ பாலனம் செய்தார். திருவருட்பயனுடைய ஆசிரியருடைய வரலாறு, முன்னாடி நூலினுடைய சிறப்பை பார்த்தோம். இனி நூலுக்குள்ள போகலாம். 101 குறள்கள் அமைந்திருப்பது. 10 அதிகாரத்துக்கு 10 குறள்கள். ஒரு குறள் விநாயகர். நூலோட அமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான அமைப்பு. என்ன, நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம், உட்பொருளை பத்தி படிக்கிறோம். அதனால இந்த நூலை எப்படி வச்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் பதினா யாரு, ஒரு அதிகாரம். அடுத்தது உயிர்னா யாரு, 2வது. அடுத்தது பாசம்னா எது, அதனுடைய செயல் என்ன, 3வது அதிகாரம். இப்போ பதி, பசு, பாசம், இந்த 3ஐயும் முதல் 3 அதிகாரமா எடுத்துக்கிறார். நண்பர்களே, பக்கமே அட்டவணை எடுத்துங்க. பக்கமே பொருளடக்கம், முதல் பக்கத்துக்கு அடுத்த பக்கம் பொருளடக்கம் எடுத்துக்கிட்டீங்களா?
இங்க பாருங்க, பொருள் அடக்கம் தேடாதீங்க. முதல் பக்கத்துக்கு அடுத்த பக்கம் நமச்சிவாய மூர்த்தியில படம் இருக்கிறது பக்கத்து பக்கம். இதுல அதிகாரம் 1 பதிமுது நிலை. பதி சிவபெருமான், அவருடைய தொன்று தொட்டு அவருடைய நிலை என்ன? முதல் அதிகாரம் இறைவனை பற்றி, அவரை பற்றி இலக்கணமோ அவர் இருக்கக்கூடிய செயலையும் உண்மையும் சொல்ல போறார். முதல் அதிகாரம் அப்படி வச்சோடனே இரண்டாவது அதிகாரம் பேசப்பட வேண்டியது பசு. அதனால் அது உயிர், உயிர் கூட்டங்கள், உயிர் அவைநிலை. அவைனா கூட்டம், அவைனா ஒரு கூட்டம். அதனால உயிர் அவைநிலை இரண்டாவது அதிகாரம். மூன்றாவது அதிகாரம் இந்த உயிரை இறைவனை சேர விடாமல் தடை செய்யக்கூடிய பாசம். அப்ப பாசநிலை, பாசத்தினுடைய தன்மை என்னன்னு சொல்லணும். என்ன வச்சிருக்கிறார்? இருள் மல நிலை. இருள் மல நிலை. இந்த புத்தகம் வந்துச்சா இல்லைங்களா? உள்ள புத்தகம் கொடுத்துட்டாங்க இல்லையா? பின்னாடி வந்து கொடுத்தாச்சு. போன வகுப்புல எல்லாத்துக்கும் வராங்க. இப்போ காலையில் கொடுத்துட்டேங்க. லேட்டாக வந்ததுனால புத்தகம் கொண்டு வரலைன்னா சொல்லுங்க. புத்தகம் கொடுத்து கொண்டு வரலைன்னா உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். கிடையாது. பாராயணம் பண்ணும்போது புத்தகம் கொண்டு வரலைன்னா 500 ரூபாய் ஃபைன் போட்டுருவார் ஐயா. புரியுதுங்களா? எங்களுக்கு பாராயணம் பண்ணும்போது இப்படி 50 புத்தகம் கொண்டு வரலைன்னா, கருமுக திருவரை கொண்டு வரலாம் 50 ரூபாய் ஃபைனு. புத்தகத்தை வாங்கி அப்பயே கையில் கொடுத்துருவாங்க. அதனால் அப்படியே தான் நம்ம பண்ணணும். புத்தகத்தை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், மறந்துட்டு வந்துட்டேன், காணாமல் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க, சரிங்களா? இதெல்லாம் பொக்கிஷம். ஆசிரியரே கொண்டு வந்துட்டாங்க. புத்தகம் உண்மை விளக்கம் புத்தகத்தை திருவருட்பயன் எடுத்து வச்சு நம்ம அட்டை போட்ட மாதிரியே இருக்குமா? திருவருட்பயன் வேண்டாம். உரசோகன் புத்தகத்தை கொண்டு வந்தேன், ஆதீன புத்தகத்தை கொண்டு வரல. ஏன்னா ஆதீன புத்தகத்தை பார்த்து சொன்னாதான் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இருள் மலநிலைன்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலத்தை பற்றி 8 குறள் சொல்ல போறாரு. கண்ம மாயை பற்றி 2 குறள் தான் சொல்ல போறார். அப்போ 8 குறள் ஆணவ மலத்தை பற்றி சொல்லியிருக்கிறதுனால அந்த அதிகாரத்துக்கு என்ன பேர் வச்சார்? இருள் மலநிலை. முதல் அதிகாரம் இறைவனை பற்றியது, இரண்டாவது அதிகாரம் உயிரை பற்றியது, மூன்றாவது அதிகாரம் பாசங்களை பற்றியது. இந்த பாசத்தை உயிரிடமிருந்து நீக்குவதற்காக இறைவனுடைய அருள் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி சொல்லுகின்ற அதிகாரம் 4வது அதிகாரம். அது அருள் அது நிலை. அருள் அது நிலை. அந்த அருள் நமக்கு எப்படி உருவாக வரும் என்றால் குருவாக வருவார். அந்த அருள் எப்படி வரும்? நமக்கு அருள் உருவாக குருவாக வருவார். அதனால் 5வது அதிகாரம் அருள் குரு நிலை. அது குருநாதனுடைய பெருமையை சொல்லுகின்ற அதிகாரம். இப்படி குருநாதனுடைய பெருமையை சொல்லுகின்ற அதிகாரம் தனியா ஒரு பகுதி இதுல தான் இருக்கு. போற்றி பகர்வில் ஒரு பகுதி இருக்கு, நெஞ்சு விழுத்துவதில் ஒரு பகுதி இருக்கு. ஆனா ஒரு தனி அதிகாரமா அமைக்கப்பட்டது குருநாதரை பத்தி, இதை பத்தி தான் திருவருட்பயன்ல. இந்த குருநாதர் இந்த உயிர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா உபதேசம் செய்வார். உபதேசத்தின் வாயிலாக நெறியை சொல்லுவார். அதனால 6வது அதிகாரம் அறியும் நெறி. அறியும் நெறியை பெற்ற உயிர்கள் என்ன ஆகும்? அறிவு விளங்கும். அதனால 7வது அதிகாரம் உயிர் விளக்கம். அறிவு விளங்குச்சுன்னா ஆன்மாவுக்கு என்ன நிகழும்? இன்பம் நிகழும். அறிவு விளங்குறதுனால இன்பம் விளங்கும், இன்பம் வெளிப்படும். அந்த இன்பம் வெளிப்படுறதுனால அதுக்கு பேரு இன்புறு நிலை 8வது அதிகாரம். இந்த இன்புறு நிலை நம்மை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா அஞ்செழுத்து இடைவிடாத ஓதம். அந்த அஞ்செழுத்தை பற்றிய செயலை சொல்லுவது, செய்தியை சொல்லுவது 9வது அதிகாரம் 5 எழுத்து அருள்நிலை. அந்த 5 எழுத்தை ஓதி அந்த இன்பத்தை துய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அவர்களுடைய நிலையை சொல்வது 10வது அதிகாரம் அடைந்தோர். பாருங்க எவ்வளவு அருமையா புட்டு 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 அணியா தனித்தனியா அடுக்கி வச்சிருக்கிறாரு பாருங்க. புத்தகத்தையே பார்க்காதீங்க, அப்படியே கற்பனை பண்ணுங்க. முதல் அதிகாரம் யாரை பத்தது? இரண்டாவது உயிர்களை. சும்மா தலைப்பெல்லாம் சொல்ல வேண்டாம், யாரை பத்தி பேசப்பட்டிருக்கு. முதல் அதிகாரம் இறைவனை பற்றி, இரண்டாவது அதிகாரம் உயிர்களை பற்றி, மூன்றாவது அதிகாரம் உயிர்களை
இறைவனம் தடைவிட சேரவிடாமல் தடை செய்யக்கூடிய பாசங்களை பற்றியது. சரிங்களா? 4வது அதிகாரம் அந்த பாசத்தை நம்மிடமிருந்து நீக்கக்கூடிய சிவபெருமானுடைய கருணையாகிய அருளை பற்றியது. 5வது அந்த அருள் நமக்கு எப்படி உருவாக வரும்? குருவாக வரும். அந்த குரு நிலையை பற்றி சொல்லுவது 5வது அதிகாரம். குரு வந்து என்னங்க பண்ணுவாரு? உபதேசம் பண்ணுவார். உபதேசத்தின் வாயிலாக நமக்கு என்ன சொல்லி கொடுப்பார்? நெறியை சொல்லுவார். அதனால 6வது அதிகாரம். அந்த நெறியை பெற்றதுனால உயிர் என்ன ஆகும்? அறிவு விளக்கம் பெறும். அதனால 7வது அதிகாரம். 7வது அதிகாரம் இந்த உயிர் விளக்கம் பெற்றதுனால நமக்கு என்ன நிகழும்? உயிருக்கு இன்பம் நிகழும். அது 8வது அதிகாரம். அந்த இன்பத்தை தக்க வச்சுதான் என்ன பண்ணணும்? அஞ்சலிக்க ஓதணும். எப்படி ஓதணும்? 9வது அதிகாரம். அந்த ஓதுகின்றவர்கள் அந்த இன்பத்தை பெற்றிருப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றது 10வது அதிகாரம். பதி முதுநிலை, உயிர் அவை நிலை, இருள் மல நிலை, அருள் அது நிலை, அருள் உரு நிலை, அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, ஐந்தெழுத்து அருள் நிலை, அனைத்தோர் தன்மை. எவ்வளவு எளிமையா இருக்கு, கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு ஐயா அப்படின்றீங்க. சரிங்களா? இப்போ நீங்க இன்னைக்கு சாயங்காலம் போறதுக்குள்ள நம்மளுக்கு அப்படியே ஒரு அவுட்லைன் என்ன தெரியுமா? 20 பயில 10 அதிகாரம் என்ன. சரிங்களா? வீட்டில் போயெல்லாம் படிச்சு மனப்பாடம்லாம் வேண்டாம். இன்னைக்கு இரவு வரை இன்னைக்கு மாலை இருந்து போகிற வரைக்கும் 10 அதிகாரம் என்ன. முதல் அதிகாரம் பதியை பற்றியது, 2வது அதிகாரம் உயிரை பற்றியது, 3வது அதிகாரம் உயிரை இறைவனை செய்ய அப்படின்ட்டு தலைப்புக்குள்ள போகவே வேண்டாம். முதல் இறைவன், உயிர், பாசம், குரு, அருள், குரு, அவர் வந்து சொல்ற உபதேசம், உபதேசத்தின் வாயிலாக கிடைக்கிற விளக்கம், விளக்கத்தின் வாயிலாக கிடைக்கிற இன்பம், இன்பத்தின் வாயில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பொருள், அந்த பொருள் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க, அவ்வளவுதான் தொடர்ச்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் இறைவனை பத்தி என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யோசிங்க. 13 நிலை. உயிரை பத்தி என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? உயிரை. பாசத்தை பத்தி என்ன சொன்னாரு? 8 குறள்ல ஆணவத்தை பத்தி. அப்போ ஆணவம் இருள் மலம், அப்ப இருள் மல நிலை. இறைவனுடைய அருள் தான் நமக்கு வருகிறது. இதை நீக்குவதற்கு அருள் அது நிலை. அந்த அருள் எப்படி வரும்? உருவா வரும். அருள் உரு நிலை. அது வந்து என்ன செய்யும்? அறியின் நெறியை சொல்றோம். அறியின் நெறி வாயிலாக நம்ம உயிர் விளக்கம் வரும். உயிர் விளக்கத்தினால இன்பம் கிடைக்கும். இன்புறு நிலை. இன்புறு நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அஞ்செழுத்து அருள் நிலை. அஞ்செழுத்து வாயிலாக இன்பத்தை தக்கவத்தை கொண்டவர் எப்படி இருப்பாங்க? சரிங்களா? முதல் 5 எளிமையா இன்னைக்கு வந்துடும். 2வது 5 தடுமாறும். அப்படி என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சம் பழகணும். இறைவன், உயிர், பாசம், அருள், குரு. முதல் 5 எளிமை. புரியுங்களா? பாதி படிக்கட்டு எப்பயுமே தாண்டிடுவோம். சரிங்களா? எப்பயுமே முதல் சப்ஜெக்ட் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஓகே, தேர்ட் இயர்ல அரியர் கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்கிற மாதிரி முதல் 5 படிக்கட்டு அப்படின்னா எளிமை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ நாம் அதில் முதல் குறள் விநாயகர் காப்பு. நம்மளுடைய எம்பிரான் உமாபதி சிவம் சிவபிரகாசத்தையும் செய்திருக்கிறார் விநாயகர் காப்பு. உண்மை விளக்கத்திலையும் படித்தோம். விநாயகர் காப்பு படித்தோம். எதுக்கு விநாயகர் காப்பு ஓத வேண்டும்? தொடங்குகின்ற செயல் இடையூறின்றி அமையும் பொருட்டும், அது மட்டுமல்ல மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டும். உரையாசிரியர் நூலாசிரியருக்கு எந்த தடையும் வராது. அவங்கெல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றவங்க, அவங்களுக்கு எந்த தடையும் வராது. யாருக்கு தடை வரும்? மாணவர்களுக்கு தான் வரும். அந்த மாணவர்களுக்கு வருகின்ற உடல் தடை, அறிவு தடையெல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு? விநாயகர் காப்பு வச்சிருக்கிறார். அதுல இந்த விநாயகர் காப்பு பாருங்க. நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று தான் நல் குஞ்சரம் கல் குஞ்சரம் அப்படி வச்சுக்கலாம். 2வது வரியில கற்கும் சரக்கன்று தான். பாடல் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா கற்கும் சரக்கன்று கான். நீங்க விநாயக பெருமானுடைய திருவடிகளை பொருந்தி வழிபாடு செய்து இந்த சிவஞான சாத்திரங்களை சிந்திப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிற நூலா இருக்காது. விநாயக பெருமானுடைய அருள் நம்மளுடைய அறிவுல வந்து பொருந்தினால் இந்த நூல் நாம் முயன்று கற்றுக்கொண்டு கடினப்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய நூலாக இருக்காது. நல்லா கவனிங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு? விநாயக பெருமானுடைய அருள் நம் அறிவில் வந்து பொருந்தினார். அவரை நாம கும்பிட்டா இல்லை,
நாம யாராவது ஒரு கும்பிட இல்லாம இருக்கிறோமா? எல்லாரும் தான் விநாயகர் கூட்டு போடுறோம், எல்லாரும் தான் விநாயகர் தோப்புக்காரன் போடுறோம். சரிங்களா? எல்லாருக்கும் இந்த ஞானம் கிடைக்காது. யாருக்கு கிடைக்குன்னா அவரு நம்ம அறிவுல விளங்கி தோன்றணும். அதனால என்ன சொன்னாங்க? நற்குஞ்சரம். நல் அப்படின்னு அடைமை, குஞ்சரம்னா யானை. நல்லுங்கிற அடைமொழி கொடுத்திருக்கிறார். நல்ல யானை. அதனால நல்ல யானை, உலகத்தில் இருக்கிற யானை தீமை செய்யும். உலகத்தில் இருக்கிற யானை தீமையும் செய்யும். இல்ல, இந்த யானை நன்மையை மட்டுமே செய்யும். ஒன்று. நல்லுங்கிற அடைமொழிக்கு எது? நல்லுங்கிற அடைமொழி பிறவிக்கு மருந்துன்னு பேர். நல்லுங்கிற அடைமொழி வச்சிருந்தாங்கன்னா நீங்க திருக்குறள் படிச்சிருக்கிறோம். என்னத்தால் இரண்டாவது குறள், கற்றதனால் ஆயவயன் என்கொள் பாலறிவன் தொழாரெனின். நற்றால் அப்படிங்கிற கூரை எழுதினார் பரிமேலகர். பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றால் என்று ஓமித்தார். இது பிறவி பிணிக்கு மருந்து. அதனால இந்த பிறவி பணிக்கு சிவபெருமானுடைய திருவடி மருந்தாக இருப்பதனால அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி? நல்ல திருவடி. இல்ல, அதே மாதிரி விநாயக பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி? நல்ல திருவடி. அவர் எப்படிப்பட்ட யானை? நல்ல யானை. ஏன் நல்ல யானைன்னு கேட்டா நமக்கு நன்மையை வழங்குவார். என்ன நன்மை? சிவமாம் தன்மையாகிய நன்மையை வழங்குவதனால அந்த விநாயக பெருமானுக்கு பேரு நல் குஞ்சரம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய கல் குஞ்சரம் போன்றன்று. உலகத்தில் இருக்கக்கூடிய கல் யானை போல அல்ல. புரியுதா? இது நல்ல யானை. என்ன நல்ல யானை? நமக்கு நன்மையே செய்கின்ற யானை. உயிர்களுக்கு நன்மையாவது சிவத்தை பெறுவது மட்டுமே. மற்ற எல்லாத்தையும் கொடுப்பார். விநாயக பெருமானுடைய வடிவத்தில் ஏற்கனவே பார்த்தோம். அவர் 5 கரத்தை வச்சிருக்கிறாரு. என்னென்னலாம் நமக்கு செய்யறாருங்கிறத போன வகுப்புல 5 கரத்தினை விளக்கத்தை சொல்லி பார்த்தோம். அதாவது போன வகுப்புனா உண்மை விளக்கம் அண்மை தூரம் ஆகமனுள் வைத்த போது வலுவா உண்மை விளக்க முறையை செய்ய தின்மதன் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை வந்தமர குந்தியில் வைப்பா. அந்த பாட்டிலேயே விநாயக பெருமானை நாம் ஏன் வழிபாடு செய்ய, அவர் நமக்கு என்ன நன்மை செய்வார் அப்படின்னு படிச்சோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, விநாயக பெருமான் நல் குஞ்சர கன்று நன்னில். நன்னில்னா நமக்கு அவர் அறிவில் பொருந்தினார். அவர் நம்மை சார்ந்தார். கலைஞானம். கலைஞானம்னா ஞான நூலினுடைய அறிவு. அது கற்கும் சரக்கன்றுகான். வருந்தி கற்கும் பொருள் அல்ல. கற்கும் சரக்கு அன்று அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. அப்படின்னா நாம் சித்தாந்தம் படிக்கிறோம், புரியவே மாட்டேங்குது. நீங்களாம் சொல்கிறீங்க எளிமைங்கிறீங்க, என்ன பண்ணாலும் மண்டைகள் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. காலையில் உட்காரும்போது நல்ல ஓரளவுக்கு ஏதோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே போக 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 கண்ணெல்லாம் இருட்டா கட்டுதுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசும்போது எனக்கு தெரியும். ஆனால் சித்தாந்தத்தை பொல்லாப்பிள்ளையாரை நினைந்து கொண்டு நாம் ஓத வேண்டும் என்று நாம் ஏற்கனவே படித்தோம். கல்லார் நிழல்மலை இல்லார் அழிய கொல்லார் இணைமலர் நல்லார் உரைவரே. அவர்தான் சிவஞான போதத்தை செய்த எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனாருக்கு அந்த ஞான உபதேசத்தை கொடுத்தார். அவருக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் சிவஞான போதத்தை செய்யறதுக்கு அதற்கான ஆற்றலையும் அறிவையும் மெய்கண்டார்கிட்ட பதிவு செய்தவர் வெண்ணைநல்லூர் பொல்லாப்பிள்ளையார் அப்படின்னு பதிவு செய்கிறார். எனவே நீங்க சிவஞான போதம் பார்க்கும்போது கல்லார் நிழல் வில்லார் மலை, நான் கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணைமலை நல்லார். அந்த செய்யுள் எவ்வளவு ஆழமானதுன்னு ரெண்டே வரிதான், ஆனால் அது எவ்வளவு ஆழமானதுங்கிறது அங்கே விரிவாக பார்த்தோம். எனவே இந்த நல்ல குஞ்சரம், நல்ல யானை. எது நல்ல யானை? விநாயகர். ஏன் நல்ல யானை? நமக்கு பிறவிக்கு தீர்வாகிய சிவத்தை தருகின்ற நன்மையை செய்கின்ற யானை. நல்லிசை ஞான சம்பந்தன். ஞான சம்பந்த பெருமானுக்கு என்ன அடைமொழி கொடுத்தாரு? அவன் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனர் ஒரு பதிகத்துல நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தனும் நாளை போவானும் கற்ற சூதனும் நல் சாக்கியனும் கண்ணப்பரும் கணம்புள்ளரும் என்று இவர்கள் அப்படின்னு பாடினார். நல்ல ஞான சம்பந்தன், நல்லிசை ஞான சம்பந்தனர். அதே நல்ல இசை, சிவபெருமானை புகழ்ந்து பாடி இருக்கக்கூடிய இசைங்கனால அந்த இசைக்கு பேரு நல்ல இசை. நன்மைங்கிற வார்த்தைக்கு நேரடியா சரியான பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் தீமைதான். நாம பார்க்குற சடப்பொருள் அத்தனையும் தீமைதான். அது சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சரிங்களா? ஆனா அதுக்கு உண்மை என்னன்னு கேட்டா
நன்மைங்கிற வார்த்தைக்கு யாரு பொருள் கேட்டீங்கன்னா சிவம் தான். அவரை விட சிறந்த நன்மையான பொருள் உலகத்துல இல்லை. அதனாலதான் எண்ணன்றி கொன்றார்க்கும் மொய்வுண்டா மொய்வில்லை நன்றிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? நன்றிங்கிற வார்த்தைக்கு முதல் என்ன பொருள்? நன்மை. நன்றிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? நன்மை. என் நன்மை செய்தார் எண்ணன்றி கொன்றார், எண்ணன்மை கொன்றார்க்கும் உய்வுண்டா. எந்த நன்மை செய்தவங்களுக்கு வேணா நீங்க மறந்துடலாம், ஆனா செய் நன்மை மறந்தவர்க்கு உய்வில்லை. செய்த நன்மை, செய்யும் நன்மை, செய்ய இருக்கின்ற நன்மை, மூன்று காலத்துல ஒருத்தர் நன்மை செய்வாரா? அப்படி ஒருத்தர் தான் இருக்க முடியும், அவர்தான் இறைவன். எனவே நற்குஞ்சர கன்று நன்னில், நன்னில் அப்படிங்கிற வார்த்தை அவர் நம்ம அறிவுல பொருந்துனா, இன்னொரு வகையில அவருடைய திருவடியை புகலிடமாக சார்ந்தால், தஞ்சமாக அடைந்தால், நாமெல்லாம் தஞ்சம் அடைகிற, நாமெல்லாம் இறைவனை வணங்குறோம், வழிபாடு செய்யறோம். அவரையே தஞ்சமா அடைஞ்சிருக்கிறோமா? இல்லை. தஞ்சம்னா என்ன? அறிவு, இச்சை, செயல் மூன்றுமே நமக்காக வேலை செய்யக்கூடாது. நமக்காக வேலை செய்யற வரைக்கும் நாம் இறைவன்கிட்ட தஞ்சம் அடையல அப்படிங்கிறதான் உண்மை. உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிறார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் அப்படிங்கிறார். இதுல என்ன? அவங்கெல்லாம் இறைவனுடைய திருவடியை சரணாகதி அடைந்தவர்கள். அடைக்கலமே அடைக்கலமேன்னு பாடுறாரே மணிவாசக பெருமான். அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவடியில கொண்டு போய் தன்னுடைய அறிவையும் இச்சையும் செயலையும் சரணாக்கியாச்சு. அப்படின்னு என்ன? நமக்கு அறிவு இச்சை செயல் என்ன? எனக்காக எது வேலை செய்யக்கூடாது. எனக்காக என்னங்க? எனக்கு அது வேணும், விருப்பம், புரியல? அந்த வேணுங்கிறதுக்காக ஒரு செயல், கிரியை, இச்சாய் கிரியை, அதுக்காக அறிவு வேலை செய்யுது. புரியல? வேலை செய்யாம நாம் தொழில் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே இறைவனுக்காக செய்யற நினைப்பாக மாறுது. உலகியல் ஒழுக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அறிவு எட்டாது. இப்போ இங்க நற்குஞ்சர கன்று நன்னில் கலை ஞானம், அதாவது ஞான நூல்களில் வழியாக பெறுகின்ற அறிவானது கற்கும் சரக்கன்றுகான், சிரமப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இந்த பாட்டை ஒரு எளிமையா நீங்க அதாவது பாடுகிற முறையில் வச்சுக்கலாம், ரொம்ப எளிமையா ஒரு பாடலுக்கு இனிமையா நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலை ஞான கற்கும் சரக்கன்றுகான், பாடுவதற்கு இனிமையா நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலை ஞான கற்கும் சரக்கன்றுகான் அப்படின்னு இருக்கக்கூடிய விநாயகர் காப்பு. எனவே நாம் எல்லாம் வினை வழிபட்ட உலகத்து யானையில் போலன்றி எப்பொழுதும் நன்மை ஒன்றையே செய்யும் அந்தன்மையை உணர்த்த விநாயகர் பெருமானை நல்குஞ்சரம் என்று சொன்னார். இரண்டாவது பதியம், அதாவது முதல் பதியம், முதல் அதிகாரம். இந்த முதல் அதிகாரம் இறைவனை பற்றிய முதல் அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தேநீர் இடைவேளை. எல்லா உயிரோடும் எல்லா பொருளோடும் கலந்து நிற்பார். ஏற்கனவே பார்த்தோம் இந்த உண்மை விளக்கம் படிக்கும் போதே சொன்னார், அகர எழுத்து போல் அக்கரங்களுக்கெல்லாம் அகர உயிர் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேகனம் எக்கண்ணும் இல்லாத இடத்து உயிர்க்கு இல்லாது அறிவு என்று நல்ல ஆகும் போதும் நாடு அப்படின்னு அகர உயிர் போல் இருக்கும். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அகாரம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளிருந்து வருகின்ற நாதத்தினுடைய ஓசை, அது ஆங்கில எழுத்து கிடையாது. புரியல? இதே சொல்ல இதே வார்த்தையில் அப்படியே பயன்படுத்தியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பயன்படுத்தினதை இவர் எடுத்து பயன்படுத்திருக்கார். அகரம் முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதல் எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதல அப்படிங்கிற மாதிரி இங்க நம்மளுடைய உமாபதி சிவம் அகர உயிர் போல் இறைவன் நிறைந்து நிற்பான், எங்கும் நிற்பான். அகர உயிர் போல் நிற்கும் அப்படின்னா எல்லா எழுத்துக்களினுடைய இயக்கத்திற்கு காரணம் அகரம். எல்லா எழுத்துக்களையும் செலுத்துவது அகரம். எல்லா எழுத்துக்களும் அகரம் இல்லாமல் தோன்றாது. அகரம் இல்லாமல் எல்லா எந்த எழுத்தும் தோன்றாது. அகரம் தான் எல்லா எழுத்துக்களையும் செலுத்துது. இல்ல, இது தமிழ் எழுத்துக்கு மட்டுமல்ல, எல்லா எழுத்துக்களுக்கும் பொருந்தும். அகரம் என்பது இங்கு எழுத்து வடிவம் அல்ல. அகரம் என்பது அங்காத்தல் செய்யும் பொழுது வருகின்ற ஓசை. அங்காத்தல் செய்யும், அங்காத்தல் என்னதுங்க? வாயை திறக்கும் போது அங்காத்தல். அங்கலாப்பும் சொல்றோம்ல, புரியும் அங்காய்ப்பு இல்ல, அதான் அங்காத்தல். அந்த அங்காத்தல் செய்யும் போது வருகின்ற ஓசைக்கு பேரு தான் ஆ.
அது தமிழா, நாம் தமிழ் கூட தான் வருமா? எல்லாரும் வாய் திறந்து தான் வரும். அவர் கூட ஏ அப்படின்னா வரும். எல்லாருக்கிட்ட வரும். அதனால அகர உயிர் போல் நிற்கும். அப்புறம் சொன்னார் அறிவாகி. இறைவன் எப்படி நிற்பார் அப்படின்னா நம்மளுடைய அறிவுக்குள் அறிவாக கலந்து நிற்பார். அறிவுக்குள் அறிவாக. அப்புறம் எங்கும் நிறைந்து நிற்கும். இப்ப இந்த இடத்துல 3 செய்தி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? அகர உயிர் போல் நிற்பார், அறிவாகி நிற்பார், எங்கும் நிறைந்து நிற்பார். இறைவனுடைய தடத்த லட்சணம் இது. ஒன்றாய் வேறாய் உடனாய். அவ்வளவுதான் இந்த செய்தி. பெருமான் உயிரோடு உலகத்தோடு எப்படி இருக்கிறார்? ஒன்றாக இருக்கிறார், வேறாக இருக்கிறார், உடனாக இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கணும் படிச்சோம்? அதுக்கு 3 செய்தி படிச்சோம் உண்மை விளக்கத்துல. இறைவன் ஒன்றாய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உயிர்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் இறைவன் உயிரோடு ஒன்றாய் இருக்கணும். இந்த உயிர் உடம்போடு இணைந்திருந்தால் மட்டும்தான், ஒன்றாக இருந்தால் தான் இந்த உடம்பு நிலைத்திருப்பதை போல உயிரோடு இறைவன் ஒன்றித்திருந்தால்தான் உயிர் நிலைச்சிருக்கும். ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உயிர் நிலைக்கும் பொருட்டு வேறாய் இருக்க வேண்டிய அவசியம். இறைவன் ஒரு பொருளை அறிவிக்கும் பொருட்டு. அறிவிக்கும் பொருட்டு. நான் ஒரு பொருளை அறியணும்னா அவன் அந்த பொருளை வேறாக இருந்து அறிவித்தா தான் நம்மளால அறிய முடியும். நமக்குள் இருந்து அறிபவனும் அவனே, நமக்குள் இருந்து அறிவிப்பவனும் அவனே, நமக்கு வெளியிலிருந்து அறிவிப்பவனும் அவனே. இந்த உபகாரத்துக்கு ஒரு 2 பேர். காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். அவன் நமக்கு ஒவ்வொரு பொருளையும் காட்டி தானும் காண்கிறான். எல்லா பொருளையும் காணும் உபகாரத்தையும் செய்யறான், காட்டும் உபகாரத்தையும் செய்யறான். அப்படி செய்யற உபகாரத்துக்கு பேர் தான் வேறாய் நிற்பது. வேறாய் நிற்பதுனா முதல்ல ஒன்றாய் நிற்பது. இதுக்கு இந்த உயிர் நிலைத்திருக்க வேண்டுமானால் அதற்கு இறைவன் தான் ஆதாரம். அது ஒன்றாய். வேறாய் என்பது ஒரு பொருளை நாம் அறிய வேண்டுமானால் அவன் என்ன பண்ணலாம்? அந்த பொருளோடு வேறாக கலந்து இருக்கணும். அதுக்கு வேறாய். ஒன்று நிலைப்பதற்கு, 2வது அறிவிப்பதற்கு, 3வது அனுபவிப்பதற்கு. இந்த உயிர் இன்னொரு பொருளோட சென்று அனுபவிக்கணும்னா இவன் உடனெழுந்து செலுத்தணும். அப்படி செலுத்துகின்ற தொழிலை செய்வதற்கு இறைவன் எப்படி இருக்கணும்? உடனாய் இருக்கணும். உடனாய் இருப்பது செலுத்துவதற்கு, அனுபவத்திற்கு. அப்ப ஒன்றாய் இருப்பது நிலைப்பதற்கு, வேறாய் இருப்பது அறிவிப்பதற்கு, உடனாய் இருப்பது செலுத்தி அனுபவிப்பதற்கு. இங்க பாருங்க, அகர உயிர் போல் அப்படின்னா இந்த அகர உயிர் போல் என்பது உடனாய். புரியல? எல்லா எழுத்துக்களையும் செலுத்துவது அகாரம். இந்த அகாரங்கிறது 3க்குமே பொருந்துன்னு படிச்சோம். இந்த அகரங்கிற ஓமை ஒன்றாய்க்கும் பேராய்க்கும் உடனாய்க்குமே பொருந்தும். ஆனா இங்க உடனாய் வச்சுக்கிட்டீங்கன்னா அறிவாயி அப்படின்னு ஒன்றாய். உடனாய் அறிவாய் எங்கும் நிறைந்துங்கிறது வேற. புரியுதுங்களா? இந்த கருப்பு மாற்று இது உடனாய், இது ஒன்றாய், இது படிக்கும்போது சொல்லக்கூடியதுங்களா உங்களுக்கு? அகர உயிர் போல் நிற்கும். அது இறைவன் எல்லா எழுத்துக்களோடையும் உடனாய் இருந்து செலுத்துகிறது. ஆங்கிற எழுத்து எல்லா எழுத்துக்களையும் உடனாய் இருந்து செலுத்துறதுனால இறைவனும் அது போல அகர உயிர் போல் நிற்கும். உடனாய் அறிவாகி நிற்கும். நமக்குள்ள அறிவாக இருக்கிறார் ஒன்றாய். அது எங்கும் நிறைந்து நிற்கும்னா வேற, எல்லா இடத்தையும் கலந்து நிற்கிறார்னா வேற. எனவே ஒன்றாய், உடனாய், 3 வகையில இறைவனுடைய தடத்த ரூபம். அதாவது இது அவனுடைய உண்மை லட்சணம் அல்ல, இது அவனுடைய தடத்த லட்சணம். அவனை இறங்கி வந்து உயிர்களோடு கலந்திருக்கக்கூடிய லட்சணம் அப்படின்னு முதல் தடத்த லட்சணத்தை சொல்கிறார் இந்த குறள்ல. மீண்டும் 2வது குறளை தேநீர் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.